ஹாய், திஸ் இஸ் சுஜாதா ஃப்ரம் ஸ்டிச் நவ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிகரெட் பேண்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த சிகரெட் பேண்ட் நான் இந்த குர்த்திக்கு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன், பேர் பண்ணியிருக்கேன். இந்த குர்த்தியோட வீடியோ வந்து எஸ்டர்டே நான் போஸ்ட் பண்ணேன். எப்படி கேல்குலேஷன் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்குது, அதுக்கு எப்படி பேட்டர்ன் மேக் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. ஃப்ரண்ட்டில் வி, பேக்கில் கீ ஹோல் கொடுத்துருக்கேன். சேம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து சிகரெட் பேண்ட்டும் பேர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ தான் இது. இப்போ இந்த சிகரெட் பேண்ட்டோட வியூ பார்த்துடலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நான் எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லை. 2 காலுக்கு நடுவில் சுருங்கிட்டு க்ராச் ஏரியா கிட்ட இழுத்து பிடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி நான் கொலுசு போடுற ஆங்கிள் லென்த் வரல கொடுத்துருக்கேன். நீங்கள் அது கொஞ்சம் மேலேயே வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். ஒரு 1 or 2 இன்ச் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். தென் எனக்கு உட்காரத்துக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கேயும் இழுத்து பிடிக்கல. ஓகே, இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்ட் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ காட்டிடுறேன். பிகாஸ் நான் லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், வெயிஸ்ட் ப்ளவுஸுக்கு குர்த்திக்கு வேறு இடத்துல எடுப்போம், அதே மாதிரியே ஃபேண்ட்டுக்கு வேறு இடத்துல எடுப்போம். ஓகே, நான் இப்போது இதில் காட்டுறேன். இப்போது நம்ம குர்த்திக்கும் ஃபேண்ட்டுக்கும் வெயிஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். குர்த்திக்கு நம்ம இங்கே எடுப்போம், ப்ளவுஸுக்கும் இங்கே எடுப்போம். பட் நம்ம ஃபேண்ட்டுக்கு எங்கே எடுப்போம்னா இங்கே எடுப்போம். எங்கே நம்ம ஃபேண்ட் வியர் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுப்போம். ஓகேவா? தென் நீங்கள் இதை எடுக்கும்போது இப்படி நார்மலாக இப்படி எடுக்கக்கூடாது. ஓகே, நம்ம ப்ளவுஸ்க்கு 1 inch புஷ் பண்ணுவோம் இல்லையா, ஆர் நீங்கள் இப்படி எடுத்துட்டு 1 inch நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. அதை விட பெஸ்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, நார்மலாக எலாஸ்டிக்னு நீங்கள் வந்துட்டீங்க, பெல்ட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் இப்படி வச்சுட்டு 1 inch புஷ் பண்ணி கொஞ்சம் டைட்டாக க்ரிப்பாக, ஏன்னா ஃபேண்ட் வந்து உங்களுக்கு க்ரிப்பாக நிற்கணும். ஓகே, நீங்கள் இப்படி கம்ஃபர்டபுளாக ஒரு இந்த லூஸில் எடுத்திங்கன்னா கழுந்துட்டு வந்துடும். நீங்கள் வந்து நல்ல ஒரு இப்படி நல்ல ஒரு புஷ்ஷில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் ஃபேண்ட் நம்மளுக்கு தம்மியில் நிற்கும். ஓகே, வெயிஸ்ட் எடுக்கணும். தென் ஹிப், நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன வேணுன்றதை சொல்லிடுறேன், என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும் அப்படின்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். தென் ஹிப், நம்ம பம்மோட ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அங்கே தான் நம்ம ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் எடுக்கணும். ஓகே, தென் நம்ம ஃபேண்டோட லென்த்து, நான் இந்த 1 inch இங்கே இருக்குது, எனக்கு இந்த சைடு இருக்குது, அதை அப்படியே நான் டவுன் சைடு நான் எங்கே ஃபேண்ட் வியர் பண்ணணும் அங்கேருந்து நான் கீழே வச்சு எடுக்கிறேன். உங்களுக்கு ஆங்கிள் எங்கே வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே எடுத்துக்கோங்க. சிகரெட் பேண்ட் வந்து நார்மலாக நம்ம கொலுசு போடுற இடத்துல வந்து ஒரு 1 inch மேலே வைப்போம். பட் எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுள் அப்படின்றனால இப்படி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? உங்களுக்கு எந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்குது, கொலுசு போடுற இடமா, இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டைலிஷாகவே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 inch நீங்கள் மேலே வச்சுக்கலாம். ஓகே, தென் இதோட க்ராச் எப்படி எடுக்கணும், இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நம்ம கேல்குலேஷன் பார்ட்டில் பார்க்கலாம். ஓகே, தென் உங்களோட ஆங்கிள் லென்த் எப்படி எடுக்கணும்னா, உங்கள் கால் இருக்கு இல்லையா, இப்படி நீங்கள் வச்சு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது பாதத்துக்கு அடியில் இருந்து நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகே, பாதத்துக்கு அடியில் இருந்து இப்படி எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் நம்ம போடும்போது ஃபேண்ட் கால் மேலே ஏறும். அதுக்காக. ஓகேவா? மீதி எல்லாம் நம்ம கேல்குலேஷன் பார்ட்டில் பார்க்கலாம். ஃபேண்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்லாம் நான் இங்கே எடுத்து எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இப்போது ஹிப் கூட ஒரு 4 inch ஆர் 3 inch நீங்கள் ஆட் பண்ணி அதை டிவைடட் பை 4 போட்டுக்கணும். ஓகேவா? நீங்கள் 4 inchக்கு மேலே லூஸ் கொடுத்தீங்கன்னா இது நார்மல் சல்வார் நம்ம போடுவோம் இல்லையா, பேண்ட், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ 4 inchக்கு மேலே போகாதீங்க. 3 inch தான் கொடுக்கணும். என்னோட கம்ஃபர்டபுளுக்காக நான் 4 inch கொடுத்துருக்கேன். தென் வெயிஸ்ட் வந்து நம்ம ஹிப் பெல்ட்டுக்கு தான் பார்ப்போம், அதாவது எலாஸ்டிக்காக தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆங்கிள் வித் இருக்கு இல்லையா, கொலுசு போடுற இடம், அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ பார்த்து எடுத்துக்கோங்க. தென் ஃபுல் லென்த்து கூட ஒரு 2 inch ஆட் பண்ணுறேன், அதாவது பெல்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே 1.5 inch மடித்து அடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் க்ராச் இருக்கு இல்லையா, க்ராச்சுக்கான ஃபார்முலா என்னென்னா ஹிப் டிவைடட் பை 4 + 2 inch, அதுதான் க்ராச்சுக்கான ஃபார்முலா. இப்போ எனக்கு 44 இருக்குது அப்படின்னா 44 டிவைடட் பை 4 + 2 inch 13 கிடைக்குது. இதுதான் என்னோட க்ராச்சோட லென்த்து. ஓகேவா? இந்த எலாஸ்டிக் பார்ட் வந்து எலாஸ்டிக் அட்டாச் பண்ணும்போது சொல்கிறேன். பிகாஸ் பெல்ட் அந்த டைமில் நான் சொன்னால் தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் நான் பேக் சைட் கேமராவில் எடுக்கிறனால அப்பப்போ பிளர் ஆகுது. சாரி, நான் இருந்தாலும் டீட்டெயிலாக உங்களுக்கு வாயிலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம ஹிப் எவ்வளோ, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து உங்கள் ஹிப் எவ்வளோ கிடச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 1/2 inch. ஏன் 2 பக்கமும் 1/2 inch நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இது 4 சைடுமே ஓப்பனாக தான் இருக்கும். அதில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகேவா? நார்மல் சல்வார் மாதிரி ஃபோல்டட் சைடில் இருக்காது, இது 4 பக்கமும் ஓப்பனில் தான் இருக்கும். இப்போ நான் வரைகிறது ஃப்ரண்ட் பார்ட் மட்டும்தான் நான் வரைகிறேன். சாரி, ஃப்ரண்ட் பேண்ட் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் சைடு, அது மட்டும்தான் நான் வரைகிறேன். ஓகே, இப்போ நம்ம க்ராச் வித் எவ்வளோ எடுத்தோமோ அதை மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். சாரி, பிளர் ஆகுது, நான் பேக் கேமராவில் இருக்கவும் நானும் நோட்டீஸ் பண்ணலை. மேலே என்ன மெஷர்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அதையே எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே நான் என்ன மார்க் பண்ணணும் 12 inch, அந்த 12 inchையும் மார்க் பண்ணிவிட்டு
தென் அது கூட ஒரு 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்டிச்சஸ்க்காக. ஓகேவா? இப்போது நான் அதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நான் டோர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறனால லைட்டிங்கில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னோடய ஷேடோவே ஃபுல்லாக அதில் அடிச்சிட்ருக்கு. இப்போ கிராச் வித்து வந்து நான் இதில் 2.75 எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கீங்க, அதாவது லீனாக தான் இருக்கீங்க அப்படின்னா 2.5 எடுத்துக்கோங்க. மீடியமாக இருக்கீங்க, இப்போ என் சைஸில் இருக்கீங்க அப்படின்னா 2.75 எடுத்துக்கோங்க. ஷவுட்டாக இருந்தீங்கன்னா 3 inches எடுத்துக்கோங்க அந்த வித்து. ஓகேவா? இப்போ மிட் பாயிண்ட் வரைஞ்சி கர்வ் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். சைடில் நம்ம அந்த 1/2 inch மார்க் பண்ண இல்லையா, அதையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மிட் பாயிண்ட் எதுக்குன்னா, கீழே ஆங்கிள் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நம்மளோட ஃபேட்டோட ஃபுல் லென்த் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல் லென்த் மார்க் பண்ணி நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிட்டு இப்போ மேலே இந்த மிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த மிட் பாயிண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். எனக்கு 6.5 வந்திருக்கு. அந்த 6.5 கீழே அப்படியே அந்த 1/2 inch விட்டுட்டு தான் நான் மார்க் பண்ணுறேன். 1/2 inch நான் விட்டுட்டு அதில் இருந்து தான் அந்த 6.5 மார்க் பண்ணுறேன். ஓகே, சிகரெட் பேண்ட்டில் இந்த மிட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை யாரும் மறந்துடாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு என்னோட ஆங்கிள் வித் இருக்கு இல்லையா, அந்த ஆங்கிள் வித்து வந்து 12 inches டிவைடட் பை 2 போட்டேன் அப்படின்னா எனக்கு 6 கிடைக்கும். அந்த 6 ரெண்டாக பிரித்து மார்க் பண்ணணும். இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் அதே மாதிரியே கொடுத்துக்கோங்க. சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு தென் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 1.5 inch கொடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம கேல்குலேஷன் பார்ட்லேயே அந்த 1.5 inch எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். சாரி ஃபார் த பிளர்னஸ். நான் கவனிக்கலை, வீடியோ நான் பாட்டுக்கு பேட்டர்ன் போட்டுட்ருக்கோம், பிளர் ஆனது நான் கவனிக்கலை, சாரி. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 1.5 inchக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த 1/2 inch இருக்கு இல்லையா, இதில் இருந்து நான் கீழே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு உங்ககிட்ட லெக் கர்வ் ஸ்கேல் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சிகரெட் பேண்ட்டுக்கு லெக் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரியே அனதர் சைடும் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிராச் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். கிராச் சைடும் அதே மாதிரியே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 inch முன்னாடி வச்சு எடுக்கிறோம், அங்கே தான் நம்ம தையல் விட போகிறோம். அதுக்கப்புறம் 1/2 inch மார்க் பண்ணுறது வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அவ்வளோதான். ஃப்ரண்ட் பார்ட்டில் பெருசாக அவ்வளோதான். இதில் நீங்கள் ஒரு 1/2 inch நீங்கள் கம்மி பண்ணணும். ஏன்னா நம்ம பெல்லி பார்ட் இருக்கு இல்லையா, நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ஃபேண்ட் போடும்போது ஃப்ரண்ட் பக்கம் கொஞ்சம் இறக்கி போடுவோம், பேக் சைடு தான் கொஞ்சம் மேலே இருக்கும். நம்ம பெல்லி கீழே தான் இருக்கும், அதாவது நம்ம பெல்லி பட்டன் கீழே தான் நம்ம போடுவோம். அதனால் அந்த 1/2 inch கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு சைட் ஜாயின் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கமர்ஷியல் டாபிக், இதே மாதிரியே கமர்ஷியல் டாபிக் போடலாமா, ஆர் ப்ளவுஸ் நம்ம போடலாமா, இல்லை மேக்ஸி வெரைட்டி போடலாமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு மாதிரி நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் டாபிக் போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் இருக்குது. சம்டைம் ஆஸ்லேட் ஆகுது, இல்லை ப்ளவுஸ் போடலாம், போட் நெக் ஆர் ஃப்ரண்ட் டீப் போடலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் அது வந்து நம்ம ப்ரைடல் வியர்ஸ் போடுவாங்கள்ல, ப்ரைடலில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பேக் சைட் ஃபுல்லாக ஒர்க்காக இருக்கும், ஃப்ரண்ட் டீப்பில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் இன்னும் நான் கரெக்டாக டிசைட் பண்ணலை. சரி, நெக்ஸ்ட் வீக் தானே, அதுக்குள்ளே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் அந்த ஜாயினிங்கில் இருக்கிறதையும் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அந்த க்ராச் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக் நம்ம ரெடி பண்ணலாம்.
பேக் சைடில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட்டை ஃபஸ்ட்டு நான் அப்படியே மேலே போடுறேன். மேலே ஒரு 3 to 4 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நம்ம க்ராட்சை ஹைட் ஏற்றுவோம். பேக் சைடில் க்ராட்ச் ஹைட் ஏற்றுவோம். ஏன்னா நம்ம ரொம்ப கீழே போட மாட்டோம். முதுகு தண்டு இருக்கு இல்லையா இடுப்பில், அங்கே தான் நம்ம வந்து ஃபேண்ட்டை நிற்கும். ஸோ பேக் சைடு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். அதே மாதிரியே நம்மளோட ஹையஸ்ட் பாயிண்ட், பட்டோட ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா பேக் சைடு, அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் தேவைப்படும். அதுக்காக தான் இப்போ நான் கீழே எவ்வளோ க்ராட்ச் எடுத்தனோ, இப்போ நான் 2.75 சொன்னேன் இல்லையா, அந்த 2.5 நான் மேலே மார்க் பண்ணிக்கிறேன் பேக் சைடுக்கு. ஓகே, மார்க் பண்ணிவிட்டு கீழே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெயிட் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் நம்ம தைக்கிறதுக்கு பெல்ட் நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லையா எலாஸ்டிக்கு, அதுக்காக நான் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டு எங்கே இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னா பேக்கில் அந்த இடுப்பு எலும்பு முதுகுத்தண்டு அங்கே தான் நம்மளுக்கு ஹைட்டில் நம்ம போடுவோம். அதுக்காக தான் இது. அப்படி நீங்கள் போடும்போது இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் சின்ன சின்னதாக நீங்கள் பண்ணும்போது தான் ஃபேண்ட் பின்னாடி சுருக்கமாக வராமல் இருக்கும். நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த க்ராட்ச் ஏரியாவில் சுருக்கமாக போவோம். அந்த க்ராட்ச் கிட்ட துணி பிடிக்கும். அதெல்லாம் பிடிக்காமல் இருக்கணும்னா இதை பண்ணணும். தென் நான் என்ன பண்ணுறேன், க்ராட்ச் சைடு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் நான் கொடுக்குறேன். ஓகேவா? பேக் சைடு கொடுத்து அதை நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயம் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபேண்ட் ரொம்ப ஈஸி. நீங்கள் பெல்ட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இப்போ பெல்ட் அதாவது ஃபேண்ட் பெல்ட் இருக்கு இல்லையா ஜென்ஸ் ஃபேண்ட்டில் ஸ்டிஃபாக இருக்குமே, அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். இது எலாஸ்டிக்குங்கவும் இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, மேக்ஸிமம் நான் இதுன்ட்டு இல்லை, எல்லா ட்ரெஸ்ஸஸுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா கட் பண்ணுற தாங்க மேட்ரு. ஸ்டிச் பண்ணுறதெல்லாம் நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கடகடன்னு ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது நான் பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிச்சிங் தான் போக போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதாவது ஸ்டிச்சிங் பார்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரண்ட் பார்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் 2 இருக்கு இல்லையா, அந்த 2 பீஸையும் எடுத்து க்ராட்ச் 2ஐயும் ஒன்றா வச்சுக்கிறேன். அதாவது ரா சைடு நான் திருப்பிக்கிறேன். நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு திருப்பி எடுத்து க்ராட்சை நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ஏன்னா 1/2 இன்ச் தான் நம்ம இதில் சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்போம் இந்த ஃபேண்ட்டுக்கு. அதனால் 1/2 இன்ச்லேயே நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே, எப்பயும் நான் சொல்கிறது தான், அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னாலே டபுள் ஸ்டிச் கொடுக்கணும். அதே மாதிரி 1/2 இன்ச் கண்டிப்பாக இருக்கணும். இப்போது ஃப்ரண்ட்டு, அதாவது ஃப்ரண்ட் சைடு நம்ம கட் பண்ண இல்லையா, அந்த 2 பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இதே மாதிரி பேக்கையும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது பேக் பீஸில் நான் ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேன், அது இன்னும் ஜாயிண்டிங்லேயே இருக்குது. பேக் பீஸில் ரா எட்ஜஸ் இருக்கு இல்லையா, சாரி, நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு கெட்ட பக்கமும் ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது ராங் சைடை நம்ம ப்ளேஸ் பண்ணி 1/2 இன்ச்சில் அதே மாதிரியே க்ராட்ச் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, ரொம்ப புஷ் பண்ணி இழுத்துறாதீங்க. க்ராட்ச் இருக்க இடம் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஆகும். நம்ம ஏன்னா க்ராஸாக கட் பண்ணிடுறோம், ஒரு கேர்வியாக கட் பண்ணிடுறோம். நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் ஆகிடும். அதனால் ரொம்பலாம் புஷ் பண்ணாதீங்க, இருக்கிற மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். சேம் இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேக்கை ஓப்பன் பண்ணிடுறேன். அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டையும் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். அதாவது குட் சைடும் பார்த்தமாக வைக்கிறேன். நல்ல பக்கமும் பார்த்தமாக வச்சு சைட் ஜாயினிங் நம்ம கொடுக்க போகிறோம். பேரலல் பேண்ட் ஆகட்டும், சீக்ரெட் பேண்ட் ஆகட்டும், எதுவுமே ஃபோல்டிங்கில் எடுக்க மாட்டோம். எல்லாமே ஓப்பனில் தான் நம்ம கட் பண்ணுவோம்.
ஃபோல்டிங் சைடுன்னு எதுவுமே இருக்காது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சைட் ஜாயினிங் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு திரும்ப டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு டேபிள் மேலே ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சைட் ஜாயினிங் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். கிராச் இருக்க ஏரியாவில் வந்து இன்னும் கீழே நான் ஸ்டிச் பண்ணலை. ஓகேவா? ஓகே, குட் சைடு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக கீழே அந்த கிராச் இருக்க இடத்துல ரெண்டையும் சேர்த்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் அப்படியே வியாக எடுத்துகிட்டு வைப்பேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கிராச்சுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து திரும்ப நெக்ஸ்ட் லெக்கில் முடிக்க போகிறேன். ஒரு லெக்கில் ஆரம்பித்து அடுத்த லெக்குக்கு நான் எடுத்துகிட்டு வந்து முடிக்க போகிறேன். ஓகே, அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் டபுள் சைடுமே 1/2 இன்ச் தான் சீம் அலவன்ஸ் நான் கொடுத்து நான் கட் பண்ணேன். அதனால் நான் 1/2 இன்ச்லேயே ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். டெய்லியுமே எனக்கு இன்ஸ்டா யூடியூப்பில் கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்குறீங்க. அதாவது ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் தான் மேக்ஸிமம் என்கிட்ட கேட்குறது. பட் நாங்கள் இன்னும் வந்து அதுக்கு பேக் ப்ராசஸ் எதுவும் சரியாக பண்ணி முடிக்கல. அப்படி முடித்தோம்னா நான் கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணுறேன். பட் யூடியூப்லேயும் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஆஃப்லைனோ ஆன்லைனோ நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் போடாமல் இருக்க மாட்டேன். யூடியூப்லேயும் கிளாஸ் வந்து கற்றுக்க முடியாதவங்க யூடியூப்பில் கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கேன். கிராச் எந்த இடத்துல நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கண்டிப்பாக ரஃப் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா நம்ம டக்குன்னு உட்காருவோம், எந்திரிப்போம், டக்குன்னு கிழிஞ்சிடும். ஸோ எப்பயுமே கிராச் கிட்ட ஒரு ரஃப் கொடுத்துருங்க ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது. ஓகே, நான் ஃபஸ்ட் ஸ்டிச்லேயே ரஃப் கொடுத்தனால இப்போ செகண்ட் ஸ்டிச்சில் நான் ரஃப் கொடுக்கல. தென் கீழே நம்ம ஃபஸ்ட்டு 1.5 இன்ச் மடித்து அடிக்கிறதுக்கு சீம் கொடுத்துருந்தோம். அந்த 1.5 இன்ச்சை நான் ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கவங்க இப்படி பண்ணுங்கள். 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சில் அப்படியே மடித்து அடிச்சுட்டே வாங்க. நம்ம ஏன் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை பண்ணிக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கிராச் கிட்ட கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா கீழே கொஞ்சம் லென்த் வந்துடும். அதனால் சைட் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸஸ் எங்கேயும் வராது. ஓகே, தென் ஒரு 1 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டே வந்துடுங்க. ஓகே, எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையை எடுத்து விட்டு பண்ணுங்கள். ஓகே, இதே மாதிரியே நான் இன்னொரு லெக்லேயும் கீழே மடித்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். சாரி, பெல்ட் பீஸ் நான் கட் பண்ண ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போ எடிட் பண்ணும்போது தான் நான் பார்க்குறேன். நான் பெல்ட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம 4 பக்கமும் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் மேலே ஹிப்பு கிடைக்கிது இல்லையா, அதை அப்படியே நீங்கள் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வரதை அப்படியே நீங்கள் வந்து எனக்கு 50 இன்ச்சஸ் வந்தது, அதை 4ஆல் டிவைட் பண்ணி 4 ஃபுல் பண்ணி நான் ஒரு 3 இன்ச்சஸ்க்கு, அதாவது உங்கள் எலாஸ்டிக் வந்து 1.5 இன்ச் இருக்குன்னா 1.5 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 அட்டாச் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1 இன்ச்சு. ஸோ 4 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த வித்தில் ஒரு 50 இன்ச்சுக்கு 50 இன்ச் வித்தில் 4 இன்ச் லென்த்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் எல்லாத்துலேயும் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சாரி, இந்த பார்ட் வந்து மிஸ் ஆகிடுச்சு. நான் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ்லையாவது அப்லோட் பண்ண பார்க்குறேன். என்ன பண்ணுறேன்னா ஸ்டிச் பண்ண இந்த பெல்ட்டை ஹிப்பில் வச்சு நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸை தான் நீங்கள் எடுக்கணும். இந்த ஹிப்போட சர்க்கம்ஃபரன்ஸை எடுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெல்ட்டை கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 1/2 இன்ச்சில் நான் பின் பண்ணிக்கிட்டே வரேன். பின் பண்ணிக்கிட்டே வரும்போது எனக்கு எக்ஸஸ் இருக்கா இல்லை கம்மியாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அட்டாச் பண்ணலாம். ஓகே, நம்ம ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளிப் மிஸ் ஆகும்போது ரொம்ப நம்மளுக்கே கில்ட்டி ஆகிடுது. என்னடா நம்ம முக்கியமான விஷயத்த விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி. பட் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே,
எனக்கு இதில் எக்ஸஸ் எங்கேயும் வரல, எனக்கு கரெக்டாக இருந்தது. இந்த சர்க்கம்ஃபரன்ஸை நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி அது கூட உங்கள் எலாஸ்டிக் நீங்கள் 1.25 இன்ச்சில் எடுக்கிறீங்களா 1.5 இன்ச்சில் எடுக்கிறீங்களா அதை இன்ட்டு 2 போட்டு அதுக்கு சீம் அலவன்ஸ் 1 இன்ச் வச்சு நீங்கள் அந்த இப்போ நான் ஒரு 1/2 இன்ச்சில் ஃபுல்லாக நான் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். பெல்ட்டையும் பேண்ட்டையும் சேர்த்து, அதாவது நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு கெட்ட பக்கத்து மேலே நான் ஸ்டிச் போட்டுட்டு வரேன். ஓகேவா? நிறைய ஃபூட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் என்னோடய மொபைலில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால் என்ன ஆச்சுன்னா ஒரு பழைய வீடியோ இப்போது லாஸ்ட் வீக் போட்ட வீடியோலாம் டெலிட் பண்ணி தான் நான் அடுத்த வீடியோவே எடுக்க முடியும். இந்த தடவை என்ன பண்ணேன்னா 2 வீடியோவும் சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். எக்ஸ்போர்ட் பண்ண முடியலையாட்டிருக்கு. அதில் சம் கிளிப்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ப்ராப்ளம். இப்போ எலாஸ்டிக் நீங்கள் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு 39 இன்ச் வெயிஸ்ட் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 3 to 4 இன்ச் மைனஸ் பண்ணி எலாஸ்டிக் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? எலாஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம நாடா கோக்குற மாதிரி இதுக்குள்ளே கோத்து எடுத்துக்கிறோம். அவ்வளோதான். பேரலல் ஃபேண்ட்டை நான் நெக்ஸ்ட் வீக் போடுறேன். பிகாஸ் ஆஃப் இந்த ஃபூட்டேஜ் ப்ராப்ளத்தினால சொல்கிறேன். பேரலல் ஃபேண்ட் நெக்ஸ்ட் வீக்கே நான் போடுறேன். அந்த ஃபேண்ட்டில் எப்படி எலாஸ்டிக் பர்ஃபெக்டாக ஃபிட் பண்ணுறதுன்றதையும் நான் காட்டுறேன். ஓகே? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1/2 இன்ச்சில் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுவரையும் நான் ஒரு டபுள் மைண்டடாக தான் இருந்தேன். இப்போது இந்த எடிட்டிங்கில் அந்த ஃபூட்டேஜ் மிஸ் ஆகும், எனக்கு கொஞ்சம் கில்ட்டாக இருக்குது. ஒன்று ஷார்ட்ஸில் நான் போகிறேன், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் வீக் பேரலல் ஃபேண்ட் பார்க்கலாம். ஓகே? பேரலல் ஃபேண்ட் மீன்ஸ் பெலாசோ ஃபேண்ட். இப்போ நான் இதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி ஆகிறது ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நம்ம இந்த இடத்த ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம ஃபேண்ட் ரெடி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டிச் பண்ணதை அந்த 1/2 இன்ச் ஸ்டிச் மேலே அப்படியே வைக்கணும். வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி நீங்கள் எலாஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஃபேண்ட் ரெடி. இப்போ நான் இதை அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்றேன். ஓகே?